இது லாரன்ஸ் ஃபோர்ஸ் பற்றின சம்மு. ஸோ சார்ஜ் வேல்யூ கொடுத்துருக்காங்க, இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஸ் டைரக்ட் கொஷின் தான் இது. ஸோ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு Q இன்ட்டு V கிராஸ் B. இதான ப்ராப்ளம். அப்போ கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். எதுக்கு? விக்கும் இதுக்கும். அப்போ வந்து கிராஸ் ப்ராடக்ட் எப்படி டிட்டர்மினன்ட் போட்டு கண்டுபிடிக்க வேண்டியதான். ஸோ என்னது? IJK. இங்கே V ஃபஸ்ட் எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு வெக்டார் எப்போவுமே ஃபஸ்ட் எழுதணும். 2 - 3 1. செகண்ட் வெக்டார் வந்து 2 5 - 3. இப்போ வந்து நமக்கு என்னது? இது வந்து V கிராஸ் B தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ முடிச்ச உடனே இங்கே வந்து ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், நான் அந்த இதுலேயே தான் ஃபஸ்ட் ரோ ஆப்ரேஷன் தான் பண்ணுறேன். ஸோ I இன்ட்டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும் நமக்கு? இங்கே 9 - 5, ஓகே, மைனஸ் J இன்ட்டு உங்களுக்கு தெரியும் 2 × 3. இந்த ரோ இந்த காலம் J இருக்கிற காலம் ரோ விட்டுட்டு அடுத்தது இது பண்ணோம். -6 - 2 ப்ளஸ் K இன்ட்டு 2 × 5 10 + 3. 2 × -3 is 6. ஸோ இது வந்து ப்ளஸ் 6 ஆகிடும். ஸோ இது என்ன ஆகும் நமக்கு? இப்போ நீங்கள் இதை பண்ணோம்னா நமக்கு வந்து 4I - 8J + 16K. ஸோ திஸ் இஸ் V கிராஸ் B. ஸோ நமக்கு என்னது? Q இன்ட்டு V கிராஸ் B வேணும். அதான் வந்து ஃபோர்ஸ். Q வந்து என்னது? -4. ஸோ -4 × 4I - 8G + 16K. ஸோ இது வந்து என்ன ஆகும்? -16I தென் மைனஸ், இல்லைன்னா 4 நீங்கள் வெளியில் எடுத்துருங்க. 4 வெளியில் எடுத்துட்டா பெட்டர். ஏன்னா 4 வெளியில் எடுக்கும்போது -16 வெளியில் இருக்குமா? இங்கே வந்து I, இது மைனஸ் எடுத்ததுனால ப்ளஸ் 2J, இது வந்து என்ன ஆகும்? ப்ளஸ் 4K. ஒரு நிமிஷம், இது மைனஸ் மைனஸ் இங்கே ப்ளஸ் தானே. ஸோ இங்கே ப்ளஸ் தான். ஸோ இங்கே -16 I + 2J + 4K. மைக்ரோ கூலும் இருக்குது, இங்கே வந்து இது இருக்குது. இதை நான் வந்து கணக்கிலே வச்சுக்கலாம். அதனால் வந்து இது என்ன ஆகும்? 10 பவர் -6 × 10⁻6 × 10⁻². ஸோ இது என்ன ஆகும்? எனக்கு வெறும் 10⁻2 மட்டும் வரும். ஸோ திஸ் இஸ் அ ஃபோர்ஸ்.